நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. இப்ப இன்னைக்கு இருக்க மாணவர்களுடைய புத்தி திறனை பார்த்தா முந்தைய மாதிரி இல்லை. நிச்சயம் அவங்களோட அறிவு திறன் எப்போ முன்னோட எல்லாருக்கும் அதிகமா இருக்கு. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பள்ளிக்கு போன இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போனோம்னா +2 படிச்சு முடிச்சுட்டு நீ வேற எல்லாம் என்ன பண்ண போற அப்படின்றா தெரியல. அதாவது அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியே பயம் இல்லாம இருக்காங்களா, இல்லைன்னா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வயசு குழந்தைகிட்ட நம்ம ஒரு பாப்பாட்ட கேட்குறோம், பாப்பா என்ன படிக்க போற, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் லாயர் ஆக போறேன், இப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு எதிர்கால திட்டத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா இது ஒரு டிகிரி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ட தம்பி என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சார் இந்த வருஷம் தான் டிகிரி முடிச்சிருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான பட்டதாரிகள் இளைஞர்கள்ட்ட இந்த மாதிரி விரக்தியான பதிலே வரும். நான் ஒரு கல்லூரி ஆசிரியர் முறையில ஒரு மாணவர்கிட்ட நான் இதான் கேட்டேன், ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி இப்படி இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும்போது, ஒருவரும் காரணம் இல்லை சார், இப்போ உள்ள கல்வி முறை தான் காரணம் சார். நீங்க சொன்னீங்க இந்த மாணவர்களுடைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பாடத்திட்டம் தான் காரணம். அப்ப யார ஃபால்ட் சொல்லுங்க? நம்ம எஜுகேஷன்ல என்ன மாதிரியான ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ள கல்வி முறையை பாத்துக்கிட்டீங்கன்னா, பாடத்திட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு தனி குழு பேராசிரியர் குழு. ஆமா. இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கறது இன்னொரு பேராசிரியர். ஆமா. இந்த பாடத்திட்டத்துல மாணவருடைய திறமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக கொஸ்டின் செட் பண்றது என்னுடைய பேராசிரியர். இந்த மாணவர் எழுதுற பேப்பரை வேல்யூ பண்றது என்னுடைய பேராசிரியர். அது ஒவ்வொரு பேராசிரியர் ஒரு பேராசிரியர் செட் பண்றாரு, இன்னொரு பேராசிரியர் எவாலுவேட் பண்றாரு. ஆக ஒரு மாணவனுடைய வெற்றி அல்லது தோல்வி இந்த எவாலுவேட் பண்ணக்கூடிய அந்த பேராசிரியருடைய கையில தான் இருக்கு. அதனால ஒரு தொடர்ச்சியான ஒரு மாணவனுடைய வளர்ச்சியையும் அவனுடைய முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாத அளவுக்குள்ள ஒரு கல்வி முறையா தான் இருக்கு. சரி, அப்ப நீங்க சொல்றது சிலபஸ் பிக்ஸ் பண்ற ஒருத்தர், கடைசியா திருத்த போறது ஒருத்தர், எல்லாரும் ஒருத்தர் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. இருந்தாலும் பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த குருகுல கல்வி முறை இருக்கு. ஒரு மாணவனுடைய வளர்ச்சியை அவர் ஆசிரியரா இருந்து அவர் பார்க்க முடியும். இவ்வளவு தூரத்துக்கு ஆசிரியரா இருந்து அந்த மாணவனுடைய வளர்ச்சியை இந்த சமுதாயத்துக்கு ஏற்றம் தானா அப்படிங்கிறத அவருக்கு பார்க்க முடியும். ஆனா இப்ப உள்ள இந்திய சூழ்நிலையில பல காரணங்களால ஆசிரியர்களுக்கு அதிகமான மாணவர்கள் 60-70 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு பத்தி தெரிய முடியல, ஒரு வகுப்புக்கு போறாங்க, அடுத்த வகுப்புல என்ன நடக்குன்னு தெரிய முடியல. அது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மாணவனுடைய வளர்ச்சியை அதாவது தொடர்ந்து பார்க்க முடியாத நிலையில தான் ஒரு இங்கே உள்ள சூழ்நிலை. ரெண்டாவது, பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேராசிரியர் குழு ஒரு குழு அந்த பாடத்திட்டத்தை எப்படி ஏற்படுத்திருக்கிறாங்களோ அதே இதைத்தான் படிக்க எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா வெளிநாட்டு கல்வி முறை அப்படி இல்லை. இந்த லீவ் விடும்போது பெரிய லீவ்ல எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா 2 months இண்டஸ்ட்ரிக்கு அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் போறாங்க. போய் உங்களுக்கு என்ன அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்த விதமான ஒரு பட்டதாரிகள் தேவை, நாங்க எப்படி அவங்கள தயார்படுத்தி உங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணி பிறகு அவங்க பாடத்திட்டத்தை வகுத்து அந்த தொழிற்சாலைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வணிக தளத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு மாணவர்களை உருவாக்குறாங்க. அப்ப அவங்க டிமாண்ட் பார்த்து சப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க, நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம இதுல அப்படி இல்ல. நம்ம ஏற்கனவே பழைய காலத்து அந்த பாடத்திட்டத்தை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுட்டு திறமை உள்ளவங்க பிழைச்சிக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள்ட்ட படிச்சு என்ன செய்ய, படிச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் ரொம்ப சோர்வடைந்திருக்கிறாங்க.
ஒரு கவிஞர் கூட எழுதியிருந்தாரு, பட்டத்தை கொடுத்த பல்கலைக்கழகமே ஒரு நூலை கொடு, நான் பறக்க விடவாவது செய்கிறேன்னு அப்படி ஒரு விரக்தியினுடைய விளிம்புல இருந்து அவர் எழுதின அந்த ஒரு கவிதை வந்து இது உண்மையினுடைய பிரதிபலிப்புன்னு. சார் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க பாடத்திட்டத்து மேல ஜென்ரலா வந்து குற்றம் சாட்டிட்டீங்க மாணவர்கள் மேல. இப்போ வந்து நிறைய பாடங்கள் இருக்கு. இப்போ வந்து வேலை வாய்ப்பு உள்ள பாடங்கள் இருக்கு, ப்ரொஃபஷனலா முடிச்சுட்டு எஜுகேஷனால வர வேண்டியது. அந்த மாதிரி பாடங்கள்லாம் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம்ல? நீ சொல்ல அப்படி படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், பிரச்சனை இல்லையா? இது உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. ஆனா ஒரு கருத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். எத்தனை +2 படித்த மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா கூட, என்னப்பா எங்க போற, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறீ அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு பஸ் வரும், ஏறி போய் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து சரியான முட்டாளுமோ. ஆனா அதே நேரத்துல வாழ்க்கைக்கு இது முக்கியமான ஒரு பயணம், நம்முடைய எதிர்கால பயணம். +2 படிச்சுட்டு இருக்கிறே, என்ன பண்ண போறேன்னா ஏதாவது காலேஜுக்கு அப்ளை பண்ணணும், ஏதாவது கிடைச்சுன்னா அதுல ஏதாவது சேரணும், எதுலையாவது ஒரு இதுல வேலை கிடைச்சா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான நோக்கம் வந்து படிக்கிற காலத்திலே இல்லாததான் அந்த தன்னுடைய தேவைக்கேற்ற வேலையை, அவனுடைய விருப்பத்துக்கேற்ற வேலையை வந்து தேர்ந்தெடுக்கவும் முடியலைங்கிறது என்னுடைய கருத்து. என்னோட இதுல ஒரு கருத்து மாறப்படுது. அவங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாததுக்கு வந்து ஆசிரியர்களும் ஒரு காரணம் சொல்லலாமா? ஆசிரியர்கள் வந்து கொஞ்ச நேரம் தான், பழைய கால குருகுல வாழ்க்கை மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் அவங்க பாடத்தை நடத்துறதுக்கு இப்ப அவங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சு மூட்டைக்குள்ள வந்து பொதிய, அதாவது அந்த மூட்டைக்குள்ள வந்து பொதிய திணிக்கிற மாதிரி பாடத்திட்டத்தை வந்து அவங்க பைக்குள்ள வந்து திணிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதை தூக்க முடியாத ஒரு சுமையா இருக்கு. அதை தெளிவுபடுத்துறதுக்கே ஆசிரியர்களுக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேசுறதுக்கோ அவங்களுக்கு வந்து சொல்ற அளவுக்கோ வந்து அந்த ஹையர் செகண்டரி வர வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு முடியல. ரெண்டாவது நிறைய ஆசிரியர்களே அந்த மாதிரி ஓரியன்டேஷன் கொடுத்தும் அரசாங்கமோ இல்ல அந்த கல்வி முறையோ ஆசிரியர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரியணுங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இந்த இதுவும் செய்யல. இப்ப வந்து சார், இப்போ அடுத்த பாடத்திட்டங்களுக்கு வரணும்னா, இப்ப ஒரு மாணவர் போய் +2 படிச்சுட்டு முடிச்ச மாணவர் கேட்டோம்னா, நான் வந்து டாக்டருக்கு படிக்க போறேன் அல்லது இன்ஜினியரிங் படிக்க போறேன், இது ரெண்டு தான் அவங்க யாரை கேட்டாலும், அதாவது இது படிச்சாதான் வேலை, இது இல்லைன்னா வேற வேலை இல்லை, இதுலதான் நம்மளுக்கு வந்து இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் ஒரு இது வந்துடும். இப்போ ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் நான் படிக்கணும், ஒரு பையன் விரும்புறான், படிக்கணும், படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? உதாரணமா பாத்தீங்கன்னா BA பேங்க் மேனேஜ்மெண்ட், BBA, BBM, இந்த BA டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், BA இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன், BA இன்டீரியர் டிசைன், BSc அப்ளைடு பிசிக்ஸ், BSc இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், BSc மைக்ரோபயாலஜி, BSc விஷுவல் கம்யூனிகேஷன், இன்னும் நிறைய இப்படி புது கோர்ஸ்களை அப்பப்ப தேவையினுடைய அடிப்படையில பல கல்லூரிகள் அறிமுகப்படுத்திட்டு இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 கோர்ஸ் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே வந்து இந்த பேச்சுலர் லெவல் தான். எல்லாமே இது எல்லாமே பேச்சுலர் லெவல் தான். அதாவது +2 முடிச்சிட்டு குவாலிஃபிகேஷன் கூட வந்து குவாலிஃபிகேஷன். இப்போ BA படிக்கலாம், அதோட என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லுங்க. BBAங்கிறது வந்து பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ். இது வந்து தமிழ்ல வந்து வணிக நிர்வாகியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல BBA படிச்சவங்க தான் MBA ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆமா, அதாவது பேச்சுலர் மாதிரி. ஆனா இப்ப சமீபத்துல என்னன்னா நிர்வாகியலை வந்து யார் வேணாலும் கத்துக்கலாம். BA எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் MBA படிக்கலாம், MBA டைரக்டா போலாம். ஆனா BSc பாட்டனி படிச்சவங்க கூட MBA இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இதுகள் இருக்கு. ஆனா BBAங்கிற கோர்ஸ் வந்து பட்ட படிப்பு லெவல்ல வந்து ஒரு மாணவனை வந்து தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தொழிலாளர்களை நிர்வகிக்கின்ற திறமையை வளர்ப்பதற்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து பிசினஸ் கம்யூனிகேஷன், எக்கனாமிக் அனாலிசிஸ், என்விரான்மெண்ட் ஆஃப் பிசினஸ், இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இப்படி பாத்தீங்கன்னா கேஸ் அனாலிசிஸ், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே, அதாவது அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங்ல இருந்து எல்லா இதுவும் அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ். BBA, ஆனா BBA மட்டும் படிச்சா உடனே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது ஒரு BAங்கிற ஒரு
இப்போ அதெல்லாம் கூட ஒரு பிஏ தவறுதலா எழுதியிருக்காங்களோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாம்பே போன்ற இடங்கள்லாம் பிபிஏ முடிச்சுட்டு போனவங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அங்க வந்து பிபிஏ எம்பிஏ கிராஜுவேட் நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணா 10,000 இல்லைன்னா 15,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அதே சப்ஜெக்ட பிபிஏல பையன் படிச்சிடறான், அவனுக்கு நம்ம ஒரு 4,000க்கு கொடுத்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாம்பே சைட்ல பண்றாங்க. நம்ம சைட்லயும் இப்போ பிபிஏ இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணி, ஆனா நிறைய பேரு பிபிஏ முடிச்சுட்டு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட தொழில் பண்ண தொழில் துறையில பண்றாங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்கள் அடுத்து தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு விஷயம் வந்து என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து எங்கெங்க நடக்குது, அதாவது அவங்க மனசுல இருக்கிற கேள்வி வந்து இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து எங்கெங்க நடத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பல காலேஜஸ்ல இருக்கு. கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா, ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால எப்படியும் வந்து தொழில் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால அங்கேயும் நிறைய காலேஜ்ல பிபிஏ பிபிஎம் இந்த மாதிரி பல கோர்சஸ் இருக்கு. இது தவிர தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை யூனிவர்சிட்டியோட சேர்ந்த அது சிவகாசி, விருதுநகர், திருப்பத்தூர் இந்த இடங்கள்ல உள்ள கல்லூரிகள்ல பிபிஏ இருக்கு. ஆனா சிதம்பரனார், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களுக்கும் சேர்ந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில 2 கல்லூரிகள்ல தான் பிபிஏ இருக்கு. அதுவும் சிதம்பரனார் மாவட்டத்துல மட்டும்தான் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எந்த கல்லூரியிலையும் பிபிஏ இருக்கு. இப்ப நீங்க சொல்ற பார்த்தா மொத்தம் ஒரு தமிழ்நாடு எடுத்த ஒரு 20 கல்லூரி 20-25 தான் இருக்க முடியும். இப்ப எவ்வளவு பேர் வருவாங்க சார் படிச்சு முடிச்சு வெளியே? இப்போ சராசரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு காலேஜ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 800 பேருக்கு தான் வர்றாங்க. இது வந்து இவங்க வந்து தொழில இறங்கினாலுமே வருஷத்துக்கு 800 பேர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தொழில் துறையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க இட முடியாது. அதனால இன்னும் பல கல்லூரிகள்ல இந்த பிபிஏ கோர்ஸ் வந்து இது பண்ணணும். கன்னியாகுமரி சீட்ல ஒரு இதுமே இல்லை. ஆமா, ஒரு இதுலயுமே பிபிஏ இல்ல, ஒரு கல்லூரியிலுமே இல்ல. பல கல்லூரிகள்ல பிபிஏ கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய. இப்ப இன்னைக்கு வந்து பிரபலமாகிட்ட ஒரு கோர்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார். இப்ப வந்து பொதுவா வந்து மக்கள் கிட்ட வந்து கருத்து வச்சுங்க, இப்ப ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கணும் வச்சுன்னா ஹோட்டல்ல வந்து சர்வர் வேலை பாக்குறோம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு. இப்ப இந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதான். இப்ப தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் என்ன பண்றான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான், ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. என்ன இந்த ஹோட்டல் கிளப் ஹோட்டல்லே வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூரை வைந்த அந்த ஹோட்டலையும் அந்த அழுக்கு கற்பனையில் நினைச்சிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பாப்புலரா வரக்கூடிய ஒரு கோர்ஸ், நல்ல வேலை வாய்ப்புகளை நல்லா தரக்கூடிய ஒரு கோர்ஸா இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பல கோர்ஸ்களை நடத்துது. இது போக திருச்சி பக்கத்துல இருக்க துவாக்குடியில ஃபுட் கிராஃப்ட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அதுவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா அந்த கேட்டரிங் டெக்னாலஜி சம்பந்தமா பல கோர்ஸ்களை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பட்டப்படிப்புல பிஎஸ்சி கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நடத்துறது தமிழ்நாட்டுல 2 கல்லூரிகள்ல தான். ஒண்ணு வந்து கோயம்புத்தூர்ல உள்ள ரத்னவேல் சுப்பிரமணியம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இது சூலூருங்கிற இடத்துல இருக்கு. இது தவிர கோயம்புத்தூர்ல உள்ள டிஎன்ஆர் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லி அந்த 2 இடத்துலயும் தான். அப்ப 2 கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. 2 கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தொழில் சம்பந்தமாகவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமாக உள்ள பல படிப்புகள் வந்து சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்கள்லயும் இது வந்து பரவணும் அப்படிங்கறதான் என்னுடைய. இப்ப அடுத்து ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்தீங்கன்னா பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன். ஆமா, லெதர்ல சம்பந்தம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இப்ப இது எங்க படிக்கலாம்? இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பல தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலப்பொருளான தோல் கூட ஏற்றுமதி பண்றாங்க. இந்த கோர்ஸ் வந்து வாணியம்பாடியில உள்ள இஸ்லாமிக் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லூரியில வந்து பிஏ இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் லெதர் அப்படிங்கறது சம்பந்தமா லெதருக்கு தோலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். தமிழ்நாட்டிலே அந்த இடத்துல மட்டும்தான் தோல் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கு. அவங்க வந்து டிகிரி தான், பட்டப்படிப்பு பிஏ அப்படின்னு அவங்க அட்ரஸ். அது வந்து இஸ்லாமிக் காலேஜ், வாணியம்பாடி 635725. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல வாய்ப்புகள் பிரகாசங்கள் நிறைய இருக்கு சார். இப்ப நீங்க சொன்ன ஒரு என்னோட 10 கோர்ஸ்ல எனக்கு கொஞ்சம் இதான கோர்ஸ் வந்து பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன். சரி, ஏன்னா முந்தி மாதிரி இப்ப யாரும் வந்து வீடுகளை வந்து பல இடத்துல சதுரமா கட்டி முன்னாடி ஒரு ரூம் அப்படி கட்டுறது டிசைனிங் எதுவுமே நல்ல ஒரு ஃபேஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் படிக்க விரும்புறாங்கன்னா எங்க படிக்கலாம் சார் அவங்களுக்கு? இந்த கோர்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறனால பழையபடியும்
சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் தான் இந்த கல்லூரி, அதாவது டிகிரி லெவல்ல இருக்கு. டிகிரி லெவல்ல பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் சொல்லி. இப்போ மெட்ராஸ்ல JBAS காலேஜ் ஃபார் விமன், இங்க வந்து இன்டீரியர் டிசைன் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பிஎஸ்சி பட்ட படிப்பா வச்சிருக்காங்க. சரி. இப்போ கோயம்புத்தூர்ல அவினாசி லிங்கம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூட்லயும் பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் வந்து ரெண்டாவது சொன்ன அவினாசி இதுல வந்து only for women, பெண்களுக்காக மட்டும். பெண்களுக்காக மட்டும். சரி. இதுல வந்து இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தொழில் வாய்ப்புகள் இதுல இன்டீரியர் டிசைன்ல எப்படி இருக்குன்னா, 4 பில்லரை வளர்த்து அந்த கட்டடத்தை கட்டி இன்டீரியர் டிசைன் படிச்சவங்க கையில ஒப்படைச்சிடுறாங்க. அதுல எங்க டேபிள் வைக்கிறது, எந்த மாதிரி ஆபீஸ அமைப்பு கொண்டு வர்றது, அதே போல வீடு மட்டும் இல்ல வீட்லயுமே எப்படி ஒரு அழகுபடுத்துறது அப்படிங்கறதெல்லாம் இந்த கோர்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சொன்னதுல வந்து இப்ப கோயம்புத்தூர்லயே இப்படி முக்கியமான சில இன்ஸ்டிடியூட் எல்லாம் போயிருச்சுன்னா மற்ற பகுதியில கிராம மக்கள் இருக்கவங்க எப்படி அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் படிக்க முடியும் அவங்களுக்கு? இது வந்து ஆமா, நீங்க சொல்றது அது உண்மையான கருத்து தான். ஏன்னா தென்பகுதிகளில் வந்து இன்னும் அந்த மாதிரி படிப்புகள் வரணும், வந்தா தான் இப்படி ஒரு கோர்ஸ் அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறதும் மக்களுக்கும் தெரிய வரும். இப்ப இது வந்து நீங்க சொன்ன டிகிரி வந்து கவர்மெண்ட், இப்ப பிரைவேட்ல அந்த மாதிரி வச்சு நடத்துறாங்கல்ல, இப்ப இன்டீரியர் டிசைன்ஸ்க்கு நிறைய பேர் நடத்துறாங்களா? ஆமா, நிறைய பேர் நடத்துறாங்க. பட் இருந்தாலுமே அது ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து படிக்கிறது இருந்தா வந்து இப்ப நிறைய காலேஜஸ் கூட சும்மா வந்து ஒரு ட்ரைனிங்காக நடத்துறாங்க. ஆனா எப்பவுமே வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்போது எந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சீங்க, அதனால பல்கலைக்கழகத்து அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள்ல முறைப்படி படிக்கிறது வந்து எப்பவுமே நல்லது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்ப எல்லா இடத்துல வந்துருச்சு, முன்ன மாதிரி கிடையாது. இப்ப என்ன எடுத்தாலும் எலக்ட்ரானிக்ஸ். அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் நீங்க சொன்ன இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து எங்கெங்க படிக்கலாம், அது எங்கெங்க நடத்துறாங்க, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து திருச்சியில் உள்ள சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ் ஃபார் விமன், இது விமன் தானே, பெண்களுக்காக. இது போக பெரம்பலூர், திருச்சியில உள்ள பெரம்பலூர் தந்தை ஹான்ஸ்பர்கர் காலேஜ்லயும் இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இப்போ கரூர்ல ஸ்ரீ சாரதா நிகேதன் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், இது வந்து பெண்களுக்கு தான் 2 கல்லூரிகள்ல வச்சிருக்காங்க. இப்ப மெட்ராஸ்ல எனக்கு தெரிந்த வரையில இந்த 3 இதுகள் தான். இப்ப சமீப காலமா எல்லா கல்லூரிகளுமே புதிய புதிய பட்டப்படிப்புகளை கொண்டு வர்றாங்க. சிலர் வந்து நம்ம அந்த புதிய பட்டப்படிகள் இருக்குன்னு சொல்லி பல்கலைக்கழக அங்கீகாரம் வாங்காம கூட அவசரமா ஆரம்பிச்சிடுறாங்க, அங்கீகாரம் வாங்கிடுறாங்க. அதனால நமக்கு கிடைச்ச தகவல்கள் இது சம்பந்தமா வேற கல்லூரிகள் இருந்தா கூட இருக்கலாம். இந்தியா பொறுத்தளவு குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பயாலஜி வந்து ஒரு அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் போயிட்டுன்னு சொல்லலாம். இப்ப நிறைய தேரி பிஹெச்டிஸ் பண்றவங்க நிறைய பேர் பயாலஜில வந்துட்டாங்க. இப்ப மைக்ரோ பயாலஜின்றது வந்து இது ஒரு புது பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி. இப்ப இந்த மாதிரி மைக்ரோ பயாலஜி வந்து இப்ப கவர்மெண்ட் அப்ரூவ்டா வந்து எங்க நடத்திட்டு இருக்காங்க? இப்போ பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி வந்து காலவாய்ங்க, அது ஆதிபராசக்தி காலேஜ். அவனுடைய முகவரி வந்து ஆதிபராசக்தி காலேஜ், காலவி, காலவாய் 632506. அது பிறகு ப்ரொஃபசர் தனபாலன் காலேஜ் ஃபார் விமன், அது கேளம்பாக்கம், மெட்ராஸ் கேளம்பாக்கம். இந்த மாதிரி மைக்ரோ பயாலஜில அவங்க என்ன குறிப்பா படிக்கிறாங்க? இதுல பெரும்பாலும் பயாலஜிங்கிறது பொதுவான பயாலஜி, பாட்னி, ஜூவாலஜி பிரிச்சிருக்காங்க. இப்ப மைக்ரோ பயாலஜினா இது வந்து ஒரு நுண்ணிய முறையில இப்ப மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு அது ஒரு பெரிய அளவுல பாக்குறது. இது ஒரு மைக்ரோ பயாலஜிங்கிறது வந்து ஒரு நுண்ணிய ஒரு முறையில அதனை ஆராய்ச்சி பண்றது. அதனால இது வந்து ஸ்பெஷலைசேஷன் சொல்லலாம். இப்ப டாக்டர் எடுத்துக்கிட்டா இப்போ ஜெனரல் மெடிசன் இருக்கு, ஒரு பர்டிகுலர் இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது அது இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு அதுல ஸ்பெஷலைஸ் பண்ணனால இதே மாதிரி பர்டிகுலர் ஏதாவது ஒரு இது எடுத்து இவங்களுக்கு அந்த இது மைக்ரோ பயாலஜிங்கிறது பர்டிகுலர் இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. அதே நேரத்துல அவங்க புதிதான முறையில ஏதாவது கண்டுபிடிப்பு சான்சஸ் அவங்க. இப்ப வந்து நம்ம கிட்டத்தட்ட இங்க பேசிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4-5 காலேஜ் சொன்னீங்க, ஸ்பெசிபிக்கா 10 சொன்னீங்க. ஒரு 4-5ல வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது சொன்னீங்க நிறைய கவர்மெண்ட். அப்படி இருந்து ஏன் வந்து மாணவர்கள் இன்னும் வந்து டாக்டருக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க விரும்புறாங்க? அது என்ன காரணம்? அது வந்து பொதுவாகவே டாக்டர் ஆனா இல்லை இன்ஜினியர் ஆனா தான் சமுதாயத்தில் நமக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது ஒரு தவறான எண்ணம் பலர்ட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் வருஷத்துக்கு 18,500 இருந்து 20,000
இன்ஜினியரிங் பட்டதாரிகள் வெளியே வர்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சி இல்லை. அரசாங்க தொழில்கள் எடுத்தாலும் சரி, தனியார் ஆரம்பிக்கிற தொழில் எடுத்தாலும் சரி, அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது, அதுல முடித்து இன்ஜினியரிங் பட்டதாரிகளை வர்றவங்க சொந்தமா தொழில் செய்யறாங்களான்னு பார்த்தா அந்த அளவுக்கு கல்வியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு அந்த ஓரியன்டேஷன் இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு. இதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பாக்குறாங்க. வருஷத்துக்கு 20,000 பேர் வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும். ஒரு காலத்துல இன்ஜினியரிங் படிச்சா மதிப்பு இருந்து, இப்ப பாத்தீங்கன்னா முக்கு தடிக்கு விழுந்தா இன்ஜினியரிங் காலேஜ் தான் விழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால நிறைய பேர் இன்ஜினியரா வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு எப்படியாவது வேலை வாங்கன்னு சொல்லி 1000 ரூபாய் சம்பளத்துக்கோ ஒரு 1500 ரூபாய் சம்பளத்துக்கோ தான் இன்ஜினியர்ஸ் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஒரு சித்தாள் வேலை செய்யறவரோ ஒரு கொத்தனாரையோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு 70 ரூபாய் 80 ரூபாய் சம்பளம் இருக்கு, அவர் 2500 ரூபாய் 3000 ரூபாய் வாங்குறாரு. ஆக படித்த பட்டதாரிகள், இன்ஜினியரிங் பட்டதாரிகள் வந்து நான் வந்து இந்த மற்ற வேலைகளை செய்யணும் இல்லைன்னா அவங்க வந்து ஸ்டேட்டஸ் ஒரு அவங்க நினைக்கிற ஒரு சமுதாய அந்தஸ்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியல. ஆக அது சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம்னு நம்ம சொல்லிடலாம், எஜுகேஷனல் ப்ராப்ளம்னு சொல்லிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து மாறுபாடுங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து ஏன் அவங்க மக்கள் வந்து லட்சமா கொடுத்துட்டு டாக்டருக்கும் இன்ஜினியரிங் போய் படிக்கிறாங்க? ஏதாவது ஒரு இது இருக்குன்றனால தான் போய் படிக்கிறாங்க. அது நிறைய பேர் படிக்கிறதுன்னா 2 விதமா இருக்கு. அந்த சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறதுல படிச்சு முடிச்ச பிறகு பையன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வரதட்சணை கூட அதுல அதான் சொன்ன சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம். பெண் ஒரு இன்ஜினியரா இருந்தா அவன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அந்த வரதட்சணையை குறைச்சிடலாம். அவ்வளவு அந்த இதுதான் எதிர்காலத்துல அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் பேரண்ட்ஸ் பணத்தை இப்போ செலவிடுறாங்க. இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி டொனேஷன் வாங்குறது இப்ப பாத்தீங்கன்னா கல்லூரியில் எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா பல அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 3 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து கவர்மெண்ட் காலேஜ், இன்னொன்னு வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், மூணாவது செல்ஃப் பைனான்சிங் கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியில இந்த செல்ஃப் பைனான்சிங் காலேஜஸ்ல வந்து எய்டு எதுவுமே கவர்மெண்ட் கொடுக்கல, ஆனா நீங்க இன்ஜினியரை நீங்க உருவாக்கிடலாங்கிற அப்ரூவல் கொடுத்துருக்கு. இதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த கல்லூரியை நடத்தக்குள்ள நிர்வாக செலவு, ஆசிரியர் சம்பளம் எல்லாமே தனியார் கொடுக்க வேண்டியது. அதனால கல்லூரி நடத்துறவங்க கிட்ட கேட்டா நாங்க எங்க பாக்கெட்ல இருந்தா கொடுக்க முடியும், வாங்கி தானே கொடுக்க முடியும். ஆனா இப்படி வந்து நிறைய இடத்துல காலேஜஸ் திறக்கிறதுனால ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குவாலிட்டி எஜுகேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். பணம் படைத்த பெரியவங்க ஒரு நல்ல வந்து ஆரம்பிச்சவங்க வந்து நல்லா நடக்கிறாங்க. ஆனா இத ஒரு எஜுகேஷனை ஒரு பிசினஸா நடத்தும் போது அது வந்து டொனேஷன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, கவர்மெண்டே இப்ப என்ன பண்ணிட்டு அந்த டொனேஷன் எல்லாம் நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இலவச இடம் ஃப்ரீ சீட்ங்கிறாங்க. இன்னொன்னு வந்து பேமெண்ட் சீட்னு 2 இதா பிரிச்சுட்டாங்க. பேமெண்ட் சீட்னா வந்து பணம் கட்டி வராங்க, அப்படி 2 கிரேட் பிரிச்சிருக்காங்க. ஆமா, இப்போ வந்து தனியார் கல்லூரியில வந்து 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ஃப்ரீ சீட், இன்னொன்னு பேமெண்ட் சீட். ஃப்ரீ சீட்டுங்கிறது இலவச இடம், பேமெண்ட் சீட்டுங்கிறது உயர்கட்டண இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 50% வந்து உயர்கட்டண இடம், 50% மாணவர்கள் வந்து இந்த ஃப்ரீ சீட் இலவச இடங்கள் நடத்துறாங்க. எல்லாமே அந்த நுழைவுத் தேர்வு வச்சு அரசாங்கமே இவங்களெல்லாம் சேர்த்துக்கிடன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இந்த நம்பர் உள்ளவங்க இந்த 50% இவங்ககிட்ட நீங்க என்னது பணம் வாங்கிடலாம் அப்படிங்கறத சொல்றாங்கன்னா, பேமெண்ட் சீட்னு சொல்லி டியூஷன் ஃபீஸ் தான் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. 32,000 ரூபாய் வருது, எல்லாம் சேர்த்தா 32,500 ரூபாய் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 32,500 ரூபாய். 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கணும். செலவை நீங்க பாத்துடுங்க. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்துல சேர்ந்தவங்க எப்படி சேர முடியும் பேமெண்ட் சீட்ல? இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு டியூஷன் ஃபீஸ். இது போக ஒரு ஹாஸ்டல்ல இருந்தா படிப்பு செலவுகள் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறனால இன்ஜினியர்ஸ் உற்பத்தி பண்ணணும், நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற அரசாங்க எண்ணம் சரி. ஆனா கஷ்டப்பட்ட ஏழை எளியவங்க எப்படி வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து அவங்க வெளிவர முடியும்? அப்படி வந்தாலும் அவங்களுக்குள்ள குவாலிட்டி என்ன? அது போக குவாலிட்டி ஒண்ணு இருக்காது. ஆமா, குவாலிட்டி எப்படி இருக்கும்? பணம் கொடுத்து சேர்ந்து வர்றவங்க அடுத்து வர்ற குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். சரி, இப்ப வந்து உங்களை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில இந்த கரியர் கவுன்சிலிங் அப்படிங்கிற இதுல வந்து ஒரு 4 ஆண்டுகளாக அதை சம்பந்தமா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில இது MBA முடிச்சுட்டு
பிபிஏ தான் நடத்திட்டு இருக்கிறேன். பிபிஏ லெக்சரா இருந்துட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு பகுதி நேரமாக ஏதாவது கேரியர் கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த +2 முடித்த பின் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு புக்கு அந்த வளர்தொழில் பதிப்பகம் வந்து அதை வெளியிட்டு இருக்காங்க. இதுதான் முதல்ல வரக்கூடிய தமிழ் புத்தகம். இதை எப்படி இந்த செய்திகளை சேகரிக்கும் போதே திருநெல்வேலியில் உள்ள ஒரு நாளிதழ்ல தொடர் கட்டுரையா கிட்டத்தட்ட 100 வாரங்களா எழுதுறேன். மாணவர்கள் மேற்படிப்புக்கு யோசனைகள். அதே நேரத்துல இளைஞர்கள் கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதன் மூலம் நம்ம நினைக்கிற செய்திகளை அச்சில கொண்டு வரும்போது மாணவர்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கல்லூரியில பணியாற்றி கொண்ட 40-100 மாணவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இது எங்கேயோ இருக்கிற வாசகங்களையும் நம்ம சென்று அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால மனதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு சார். இப்ப எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதிகமான லெட்டர் வந்திருக்கு சார். மாணவர்கள் வந்து நிறைய கருத்துக்கள், அவங்க என்ன சந்தேகங்கள் இருக்கு, இப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு 4-5 கடிதங்கள் பதிலுக்கு இருக்கு. சொல்லுங்க. முதல் கடிதம் சொல்லுங்க சார். நான் தற்போது பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல் எழுதியுள்ளேன். அடுத்து எம்எஸ்சி மேக்ஸ், எம்சிஏ அல்லது எம்பிஏ இதில் ஒன்றை படிக்க தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் எம்சிஏ ஆர் எம்பிஏ படிக்க ஆவல் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு என்ன சில வேலைகளில் எம்பிஏ வந்து நல்லா இருக்கும், சில இதில் வந்து எம்சிஏ வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோற்றுகிறது. சில சமயங்கள் எம்எஸ்சி மேக்ஸே படிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரே குழப்பமாக இருக்கு சார். தயவுசெய்து பதில் சொல்லவும் நினைக்கிறேன். இவருக்கு என்ன மாதிரி தீர்வு சொல்லுங்க. அதாவது இப்போ எம்சிஏ முடிச்சா கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகலாம், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எம்பிஏங்கிறது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். எம்எஸ்சி இந்த எம்சிஏ படிக்கிறதுக்கும் எம்பிஏ படிக்கிறதுக்கும் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சவங்க சேர்ந்துடலாம். குவாலிஃபிகேஷன்ல ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவங்க ஏன் குழம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்க வந்து வேல்யூவை பத்தி கேட்டிருக்கிறாங்க. எது வேல்யூ இருக்குன்னு ஜாப் கிடைக்குமா? எந்த படிப்புமே வேல்யூவான படிப்பு தான். எந்த படிப்புமே வேல்யூவான படிப்பு தான். ஆனா அந்த படிப்புல நம்ம சிறப்பான முறையில தேர்வு பெற்று அந்த பாடத்திட்டங்களை நன்கு புரிந்து அதை அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னா எல்லா படிப்புமே சிறந்தது. எம்பிஏ முடிச்சுட்டு கூட சில பட்டதாரிகள் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா எம்எஸ்சி முடிச்சவங்க வேலையில இருக்கிறாங்க. ஆனா எம்சிஏ முடிச்சுட்டு நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வேலை வாய்ப்பை வச்சுதான் இப்ப வந்து நம்ம வந்து கல்வியினுடைய தரத்தை நம்ம வந்து இட போடுறோம். இது வேலை வாய்ப்பு அதிகம் உள்ள கோர்ஸ், அதனால இதுல சேருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா சப்ஜெக்ட் டெப்தோட நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் அந்த ஒரு குழப்பம் இல்லாத தெளிவான சிந்தனையோடையும் இருந்தா எந்த படிப்புமே சிறந்த படிப்பு தான். முதல்ல அவருடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு அவரே தான் எடுக்கணும். இப்ப அடுத்த லெட்டர் வந்து சார், கங்காதரன் வந்து சிந்தாமணியில வந்து எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதிருக்காரு, நான் +2 தேர்வில் வெற்றி பெற்றுள்ளேன். அக்ரிகல்ச்சர் எடுத்து படித்திருக்கிறேன். பிஏஇ படிக்க விரும்புகிறேன், அதாவது டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இது எந்த பாலிடெக்னிக் இருக்கு என்பதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்ப இது எங்க சார் இருக்கு? இப்ப டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து 2 கல்வி நிறுவனங்கள்ல வந்து டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து நடத்துறாங்க. இது எஸ்எஸ்எல்சி படிச்சவங்க வந்து இதுல சேர்ந்துடலாம். 3 வருட படிப்பு. கோயம்புத்தூர்ல உள்ள சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இடத்துலையும், சிதம்பரம் அண்ணாமலை நகர்ல உள்ள முத்தியா பாலிடெக்னிக், இந்த 2 இடங்கள்ல தான் தமிழ்நாட்டுல 2 இடங்கள்ல தான் இந்த டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நடக்குது. இப்ப அடுத்த லெட்டர் வந்து சார், முக்கூடல இருந்து காமராஜ் என்ற எழுதியிருக்காரு. நான் எஸ்எஸ்எல்சி 1980-81 முடித்துவிட்டு மேற்படி படிக்கவில்லை. இப்போது எனக்கு 30 வயது ஆகிறது. நான் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிக்க விரும்புகிறேன். மேலும் நேரடியாக எம்ஏ படிக்கலாமா? தங்களை ஆலோசனை வழங்க மாதிரி கேட்டுக்காரு. இவர் எப்படி சார் வயசு 30 ஆயிடுச்சு, இவர் என்ன பண்ணலாம்? இவங்க வந்து அதாவது எந்தவித கல்வி தகுதியுமே இல்லாம வயதின் அடிப்படையிலேயே நம்ம வந்து பட்டப்படிப்புகளையும் பட்ட மேற்படிப்புகளையும் முடிக்கிறதுக்கு சில பல்கலைக்கழகங்கள் வழிவகுத்திருக்கு. அதாவது குவாலிஃபிகேஷனே தேவையில்லை, வயதினுடைய அடிப்படையிலே தான். அப்படின்னா அதை திறந்த வெளி பல்கலைக்கழகம் சொல்லலாம், திறந்த ஓபன் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இது அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி திறந்த வெளி பல்கலைக்கழகம், இப்படி பல பல்கலைக்கழகங்கள் வந்து வயதின் அடிப்படையில் சேரலாம். சரி சார், இதுவரை உங்க கருத்துக்களை வந்து சன் டிவிக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம்.
பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை.